இம்மா ஏத்தி என்னக்கும் இன்னி ஹுதன் வமன் தபிய ஹுதாய வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நாம் சொன்னோம், இஹ்பித்து மின்ஹா, இந்த சொர்க்கத்திலிருந்து இறங்கி விடுங்கள், ஜமீஅன், அடங்கலுமாய் இருக்கிற என்ன செஞ்சிருங்க, இறங்கி விடுங்கள். இம்மா ஏத்தி என்னக்கும் இன்னி ஹுதன், என்னுடைய உரத்திலிருந்தும் நேர்வழி உங்களுக்கு வறுமையானால், இம்மா ஏத்தி என்னக்கும் இன்னி ஹுதன், என்னுடைய உரத்திலிருந்து நேர்வழி உங்களுக்கு வறுமையானால், வமன் தபிய ஹுதாய, என் நேர்வழியை யார் துயருகிறாரோ, வலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்கள் மீது எந்த பயமும் இல்லை, வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலையுறக்கூடியவர்களாகவும் இல்லை. என்ன இருக்க குல்னா, நாம் சொன்னோம், இஹ்பித்து மின்ஹா, இந்த சொர்க்கத்திலிருந்து இறங்கி விடுங்கள், ஜமீஅன், அடங்கலுமாக இருக்கிற நிலைமையை என்ன செஞ்சிருங்க, விட்டு எடுத்து வரலையா? ஆமாம், குல்னா இஹ்பித்து மின்ஹா, சொர்க்கத்திலிருந்து இறங்கிருங்கள், ஜமீஅன், அடங்கலுமாக இருக்கிற நிலைமையில் இறங்கி, எல்லாம் இறங்கிருங்க. என்னுடைய புறத்திலிருந்து நேர்வழி வந்து வறுமையானால், பமன் தபிய உதாய, நேர்வழி யார் துயர்வாரோ, வலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்கள் மீது எந்த பயமும் கிடையாது. அல்லா தண்டிச்சிருவானா, கொடுக்கணும், அல்லா தண்டிச்சிருவானா, நம்ம நடந்துறதுக்கு போட்டுருவானான்னு பயமும் இல்லை. வலா ஹும் யஹ்ஸனூன், அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையேன்னு கவலையும் இல்லை. கிடைக்காது நினச்சி வருத்தப்பட்டா அதுக்கு பேர் ஹுஸ்னா. இப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ நினச்சா அது எனக்கு பேர் ஹவுஃப், பயம். அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போட்டுருவானான்னு பயம் இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு கவனம் இல்லையா, ஹுஸ்ன். அது உலகத்தில் நம்ம லேட்டாக போனோம்னா இல்லாமல் போயிடும். அங்கே சொர்க்கத்தில் அப்படிலாம் கிடையாது. யார் யாருக்கு என்னென்னவோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது இங்கே லேட்டாக போனால் அப்படி தானே தப்பிடும். இருக்க நேராக எல்லாம் காலி ஆகிட்டே இருக்கும். கிடைக்கலையேன்னு நினச்சி வருத்தப்பட்டா அதுக்கு பேர் ஹுஸ்னா. இப்படி நடந்துருமோ நினச்சி வருத்தப்பட்டா அதுக்கு பேர் என்ன பேர், பயமா. விளங்குதா இருக்கேன், ரெண்டுமே கிடையாது. விளங்குதா? சரிங்க, ஈபித்துன் தான் ஏற்கனவே வந்துருச்சே, ஈபித்துன் தான் வந்துருச்சே. விளங்குதா இருக்கேன், ஈபித்து மின்ஹா இருக்குது, ஈபித்து மின்ஹா வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தனா இருக்கு, பாதுக்கும் லி பாதின் அது வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரும் மத்தான் இலாஹின் தான் வந்துருச்சு ஏற்கனவே. சொர்க்கத்திலிருந்து இறங்கிருங்க. பாதுக்கும் லி பாதின் அது, உங்களிலே சிலர் வேறு சிலருக்கு எதிரிகளாக இருக்கிற நிலைமையில இறங்குங்க. வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன், உங்களுக்கு தங்குகின்ற இடம் இருக்கிறது. வணங்குதப்பா, வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரும் மத்தான் இலாஹின், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சுவனிவித்தல் என்ன இருக்குதுன்னா ஏற்கனவே வந்துருச்சு, இறங்குங்கன்ட்டானே. மறுபடியும் ஏன் வருது? ஏன்னா அது வேற இது வேற. அங்கே வந்து என்ன சொல்கிறான், ஈபி தூக்கில இறங்குங்க, உங்களிலே சிலர் வேறு சிலருக்கு எதிரிகளாக இருக்கின்ற நிலைமையில் இறங்குங்கிறான். இங்கே என்ன சொல்கிறான், இறங்குங்க, உங்களுக்கு அல்லாவுடைய புறத்திலிருந்து என்ன செய்யமையானால், உதா வறுமையானால் என்னுடைய புறத்திலிருந்து, அதை யார் துயருகிறாரோ அவர் மீது எந்த பயமும் இல்லை, அவர் மீது கவலைப்படுறதும் இல்லை. இங்கே தக்லீஃப் கேட்டேன், இங்கே என்ன இருக்குது, இங்கே தக்லீஃப், இங்கே என்ன வருது, தக்லீஃப். அதான் ஏவலை எடுத்து நடக்கணும், விலகலை என்ன செஞ்சிடணும், விலகி நடக்கணுங்கிறத காமிக்கிறது இருக்குங்க. இங்கே தக்லீஃபை காமித்தல் இருக்கிறது. மேலே உள்ளது, நீங்கள் ஒருவருக்கு ஒரு பகைவர்களாக இருக்கிறது மாரி இறங்குங்க, ஒரு குறிப்பிட்ட காலம்தான். வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன், ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நீங்கள் தங்க போகிறீங்க. அங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் சோனு வைப்பீங்க, நிரந்தரம் கிடையாதுங்கிறத காமிக்கிறது இருக்குது மேலே உள்ளது. இங்கே சேட்டை பண்ணிட்டீங்க, கீழே இறங்குங்க, கிடையாது, நேர்வழி வரும், உதா வரும், வேதம் வரும், ரசூல்மார்கள் அனுப்புவேன், யார் அதை துயருகிறார்களோ அவர்கள்லாம் என்ன இருக்குது, அவங்களுக்கு பயம் கிடையாது. வலாம் இங்கே தக்லீஃப் கேட்டேன், ஏவலை எடுத்து நடக்கணும், விலக்கலை விலகி நடக்கணுங்கிறத காமிக்கிறது இருக்கிறது. இங்கே மேலே உள்ளது, நீங்கள் உங்களுக்கு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு தான் கிடப்பீங்க, உங்களுக்கு அங்கே நிரந்தரம் கிடையாது. உலகம் என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் இருப்பீங்கிறது மேலே உள்ளதை காமிக்கிறான் அல்லாஹ் தஆலா. ரெண்டிலையுமே படிப்புன்னு இருக்குது. விளங்குதப்பா, ஒழுங்காக நம்மளுக்கு நடக்கணும், நபிமார்கள் சொல்கிற மாதிரி, வேதம் சொல்கிற மாதிரி ஒழுங்காக இருக்கணுங்கிறது உணர்த்தலும் இருக்குது. இதில் பின்னால் உள்ளதில், மேலே உள்ளதில் குறிப்பிட்ட காலம் தான் வாழ போகிறோம். அதை வாழ்கிற காலத்தில் என்ன செய்யணும், நல்ல மாதிரி செஞ்சுட்டு நல்ல விதமாக போயிடணும். அல் கையூசுமன் தான நப்சகு அமீர் அலிமா பாதல் மவுத்துன்னு இருக்குல்ல, அல் கையூசு விளங்கா, அல் கையூசுமன் தான நப்சகு அமீர் அலிமா பாதல் மவுத். புத்திசாலினா யார்,
தன்னையே கேள்விகளை கேட்டு மூத்துக்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்காண்டி அமல் செய்வானே வந்தா புத்திசாலி. அப்போ நல்ல அமல் செஞ்சுட்டு போயிடணும். அவைய மடங்கினாலும் ஒவ்வொன்றையும் ஒரு கருத்து என்ன செய்யுதே இருக்குது. விளங்குதப்பா? புரியுதா? இல்லைடா இப்போ சொல்லுப்பா. அப்போ இஹிபித்து குல்னா நாம் சொன்னோம் இஹிபித்து மின்றான் சொர்க்கத்திலிருந்து இறங்குங்கள் ஜமியன் அடங்கலுமா இருக்கின்றதுமே என்ன செஞ்சிருங்க இறங்கிருங்கன்ட்டான். கர்ரரை இதை எல்லாம் மடக்கி இருக்கான். தைக்கிறதுக்காண்டி மடக்கியிருக்கான். மேலே உள்ளதை தைக்கி செய்வதற்காண்டி மடக்கியிருக்கான். அல்லது அதில் இஃப்திலாஃபில் மக்சூதி நோக்கம் மாறுபட்டிருப்பதனால் மடக்கியிருக்கான். நோக்கம் அங்கே நோக்கம் வேற, இங்கே நோக்கம் வேற. அங்கே பகை வீரர்களாக இருக்கின்றதுமே இறங்குங்க, குறிப்பிட்ட காலந்தாம்மா தங்குவீங்க சோனிப்பீங்கன்னு அங்கே சொல்கிறான். இங்கே சரி சேட்டை பண்ணிட்டீங்க போங்க, வேதத்தை அனுப்புவேன், நபிமார்கள் அனுப்புவேன், யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு பயம் இல்லை, அவங்களுக்கு கவலை இல்லைங்கிறான். அதில் இஃப்திலாஃபில் மக்சூதி நோக்கம் மாறுபட்டிருப்பதனால் மடக்கியிருக்கிறான். இன்ன லப்பல முந்தினது தல்லது அறிவிக்கிறது அலா அன்ன ஹுபூத்தகும் அவர்கள் கீழே இறங்கியது இலாதாரின் பலியத்தின் சோதனையான விளங்குதப்பா உலகத்தின் பக்கம் விளங்குதான்னு கேட்டேன். அவங்க இறங்குவதாக இருக்கும், இறங்குவது மீது அறிவிக்கிறது. சோதனையான உலகத்தின் பக்கம் அலா அன்ன ஹுபூத்தகும் அவர்கள் இறங்குவது இலாதாரின் பலியத்தின் சோதனை உலகத்தின் பக்கம் அவர்கள் இறங்குவது தாதவுன தீகா அதிலே அவர்கள் பகமை கொள்ளுகின்ற நிலைமையிலேயா இருக்கும். வலா எகுலுதூன அதிலே நிரந்தரம் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையிலேயா இருக்கும். அங்கே எப்படி ஒருவருக்கு பயவுள்ளாக இருப்பாங்க, அதுக்கடுத்து நிரந்தரமாக இருக்க மாதிரி தான் வழக்கும் பிள்ளை முஸ்தகருன்ட்டான்ல, குறிப்பிட்ட காலம்தான் தங்குவீங்க, நிரந்தரம் இல்லை. விளங்குதப்பா? சோதனையான உலகத்தின் பக்கம் இறங்குவது மீதாக இருக்கும். எத்தாதவுன அவர்களுமோ அதிலே பகமை கொள்ளுகின்ற நிலைமையிலே வலா எகுலுதூன் நிரந்தரம் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையிலே சோதனை உலகத்தின் பக்கம் அவர்கள் இறங்குவதன் மீது அறிவிக்கிறது. பஸ்தானி ரெண்டாவது அஷார அல்லாஹ் உணர்த்துகிறான். அண்ணமும் அவர்கள் ஏபித்துக்களை இறங்குங்கப்பா தக்லீஃபி விளங்குதாங்க. அஷார அஷார பி அண்ணகுன்னு அர்த்தம். கீழே இறங்குங்க, அவங்க என்ன செய்ய ஏபித்துக்களை இறங்க தக்லீஃபுக்காண்டி இறங்குங்க. ஏவலை எடுத்து நடக்கணும், விலகலை என்ன செய்யணும் விலகி நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி. பமன் ஈர்த்ததா உதாய அப்படிதானே, பமன் ஈர்த்ததில் ஹுதா நேர்வழியை யார் துயிலுகிறாரோ நஜா அவர் வெற்றி அடைந்து விடுவார். பமன் நல்லஹூ அதை எவர் தவறு விட்டாரோ அலக்க அழிஞ்சு போய் விடுவார். உணர்த்தல் என்ன செய்யுது ரெண்டாவது விபத்தில் இருக்கு. ரேட் தானப்பா? இதில் விளங்குதா? மேலும் ஒரு தம்பிகு இங்கே உணர்த்தலாகிறது. ரெண்டு விஷயத்த சொல்கிறான். இல்லை போங்கடா சண்டை தான் போடுவீங்க, ஆனால் ஒழுங்காக குறிப்பிட்ட காலம் தான் தங்க போகிறீங்க, ஒழுங்காக இருந்து அமல் செய்யுங்கன்னு மேலே காமிக்குது. கீழே உள்ளது எடுத்து நடங்க என் உதாவேன்னு காமிக்குது. ரெண்டு விஷயத்தை போடுறான். ஒன்றே ஒரு அறிவாளிக்கு போதும், ஆனால் ரெண்டையும் எல்லாம் சேர்த்து என்ன செய்யறான் நிரந்தரம் இல்லைங்கிறதையும் காமிக்கிறான். மூத்தா போயிருவீங்க அழிஞ்சு போயிருவீங்கிறதையும் காமிக்கிறான். விளங்குதாருக்கு என்ன அதுக்கு எடுத்து ஆகவே நல்ல மொழி செஞ்சிங்கடா வேதம் இறக்குறேன் அபிமாரில் அனுப்பி விடுறேன் நல்ல மொழி செய்யுங்கிறதையும் காமிக்கிறான். ரெண்டையும் சொல்கிறான். ஒன்றே போதும், ஒன்றே என்ன செய்யும் வேதத்தை இறக்குறேன் அது நடங்க சொல்கிறதே போதும். அல்லது இது நிரந்தரம் கிடையாதுப்பா, விளங்குதா, அந்த உலகம் அழிஞ்சு போயிடும்ங்கிறது உணர்த்துகளும் என்ன செய்து இருக்குது. இல்லை விளங்குதா? அந்த ஒன்றே போதும், ஆனால் ரெண்டையும் போட்டு என்ன செய்யறான்ல, அப்போ எவ்வளோ படிப்பினை பெறணும் அப்படி கொண்டு போ. இப்போ தம்பி இங்கே உணர்த்தல் அதான் அன்ன மகாபத்தில் இஹிபாத்தி முக்தரினி பி அஹதி ஆதையினில் அம்ரைனி. விளங்குதப்பா? இது ரெண்டு விஷயங்களில் ஒன்றை கொண்டே சேர்ந்திருக்கிற இஹிபாத்தை பயப்படுவது வாய்தா, அதை மட்டும் பயப்படுவதே காப்பியத்தின் போதும். இல்லை ஆசிமி ஒரு அறிவாளிக்கு போதும். ஏப்பா இந்த ரெண்டு விஷயம் ரெண்டு இடத்துலையும் ரெண்டு விஷயம் சொல்கிறான்லப்பா. நிரந்தரம் இல்லைங்கிறது மேலே காமிக்கிறான், இங்கே அமல் செய்யுங்கன்னு காமிக்கிறான், கிருவமாக இருங்கிறான். ரெண்டில் ஒன்றே என்ன செய்யும் போதும், ஆனால் ரெண்டையும் சொல்கிறான் அல்ல. பாரு இப்போ தம்பி இங்கே உணர்த்துவதாகிறது அலா அண்ண மகாபத்தில் இஹிபாத்தில் முகத்தரினி யாதி ஆதைனில் அமரேனி. ரெண்டு விஷயங்களில் ஒன்றை கொண்டு சேர்ந்திருக்கிற இஹிபாத்தை பயப்படுவதே வகதா, அது மட்டுமே காப்பியத்துன்னு என்ன செய்யும் போதும். இதில் ஆசிமி ஒரு புத்திசாலிக்கு போதும். எப்படி அந்த அவனை தடுப்பதற்கு போதும். அன் மகாபத்தி உக்குமில்லாய் தாலா அல்லாவுடைய உக்குமுக்கு மாறு செய்வதை விட்டும், அல்லாவுடைய உக்குமுக்கு மாறு செய்வதை விட்டு அவனை தடுப்பதற்கு போதும். தழுக்கவுன என்ன தடுக்கிறது.
அன் தழுக்கஹு அன் முகாலபதி உக்மில்லாஹி தாலா அல்லாவுடைய உக்குமுக்கு மாறி செய்வதை விட்டும் தடுப்பதற்கு ரெண்டில் ஒன்றே போதும். கைப்ப இல் முகத்தரின் பீமா ரெண்டை கொண்டும் சேர்ந்து இருக்கும்போது எப்படி இருக்கும்? அது ரெண்டையும் சொல்கிறாங்க. எல்லாம் ஏதாவது ஒன்றை சொன்னால் போதும், ஒழுங்காக இருக்கடான்னு சொன்னாலே போதும், ஒழுங்காக இருக்க நல்லது இது நிரந்தரம் இல்லைடான்னு சொன்னாலே போதும். இப்போ கைப்ப பில் முகத்தரினி பீமா ரெண்டையும் சேர்ந்திருப்பது எப்படி? ரெண்டும் சேர்ந்திருப்பது எப்படி? எவ்வளோ பெரிய படிப்பனை இருக்கு விளங்குதா? வலாக்கின்னவு என்றாலும் நசிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாங்க. வலம் நஜீதுலகு அசுமா உறுதியை பெற்றுக்கொள்ளலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைங்கள்லாம் விளங்குதா இருக்கல, விளங்குதா? அவங்க தான் தௌபா செஞ்சுட்டாங்களே, அவங்க பிள்ளைகள்லாம் விளங்குத தம்பி மறந்துட்டாங்க. வலம் நஜீதுலகு அசுமா உறுதியை நம்ம பெற்றுக்கொள்ளலைங்கிறோம். நல்லா சொல்கிறான், விளங்குதா? வண்ணக்குள்ள வாய்தி மினுகுமா ரெண்டிலிருந்து ஒவ்வொன்றுமே கபாபிகி அதுவே போதும். நக்காலன் படிப்பினை பெறுவதால் ரெண்டிலிருந்து ஒவ்வொன்றுமே போதும். ஏதாவது ஒன்றை எடுத்துட்டா கூட ஒரு புத்திசாலி என்ன செஞ்சிருவான்? படிப்பினை பெற்றுருவான். விளங்குதப்பா? இப்படி கொடுக்குறாங்க பாரு. இல்லை சிக்கலான இடங்கள்ரா இதெல்லாம் நல்லா பாருங்களேன். வண்ணக்குள்ள வாய்தி மினுகுமா அந்த ரெண்டிலிருந்து ஒவ்வொன்றும் ரெண்டு ஈபித்து வருது இல்லை, இந்த ரெண்டிலிருந்து ஒவ்வொன்றுமே கபாபிகி போதும். நக்காலன் படிப்பினை பெறுவதால் போதும். லிமன் ஒருவனுக்கு போதும். அராத நாடுகிறானே, அங்கே இருக்கிற சிந்திக்க நாடுகிறானே அந்த ஒருவனுக்கு படிப்பினை பெறுவதால் இந்த ரெண்டிலிருந்து ஒவ்வொன்றே போதும். கேட்ட ஒவ்வொன்றும் போதும். அன்னக்குள்ள வாய்தி மினுமா ரெண்டிலிருந்து ஒவ்வொன்றுமே கபாபிகி நக்காலன் படிப்பினை பெறுவதால் போதும். லிமன் அராதா இங்கே இருக்கிற படிப்பினை பெறுவதற்கு உணர்வு பெறுவதற்கு நாடுகிறானே உனக்கு ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொன்றிலையும் படிப்பினை இருக்குது. விளங்குதா? அது ரெண்டு இருக்கு, ஒவ்வொன்றிலையும் படிப்பினை இருக்கு புத்திசாலி. ரைட்டா? சரி, அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டுலேயும் இஃப்திலாஃப் இருக்குங்க. மேலே உள்ளது நிரந்தரம் கிடையாதுங்கிறத காமிக்குது, ரெண்டாவது நல்லமல் செய்யணுங்கிறது காமிக்குதுன்னு பிரித்தோம். சிலவங்க சொல்கிறாங்க மேலே உள்ள ஈபித்து சொர்க்கத்திலிருந்து முதல் வானத்துக்கு இறங்குங்கன்னு அர்த்தமா, ரெண்டாவது ஈபித்து அந்த முதல் வானத்துலேருந்து கீழே இறங்குங்கன்னு அர்த்தமா. ஆனால் இதுக்கு சரியான கருத்து கிடையாது. ஏன்னா அங்கேயே சொல்லிட்டான் ஈபித்து மின்ஹா பாது புலி பாதின் அது வலக்கும் பில்லாரது முஸ்தகருன்ட்டான். இறங்கி போங்க, பூமியில் தங்குற இடம் இருக்குங்கிறாம பூமிக்கு தானே இறங்கி விட்டான்னு தெரியுதே. துன்யாவுடைய வானத்தில் இறக்குறாங்க, வலக்கும் பில்லாது முஸ்தகருன்னு சொல்கிறாங்க, அங்கேயே கீழே இறக்கி விட்டான்னு தான் தெரியுது. முதல் வானத்துக்கு இறக்கான்னு தெரியல. இது லைவான கருத்து இது. ரைட்டா? இதெல்லாம் சொன்ன கருத்து போடுறாங்க. இப்போ கீழே சொல்லப்படுது அல்ல அவ்வளவு முந்தின ஈபித்து இருக்குல்ல, அது மினல் ஜன்னத்தில் இலா சமாயி துன்யா சொர்க்கத்திலிருந்து துன்யாவுடைய வானத்தின் பக்கம் இறங்குறதான். பஸ்தானி ரெண்டாவது ஈபித்துங்கிறது மின்ஹா அந்த விளங்குதப்பா? முதல் ஈபித்து என்ன இருக்குது? சொர்க்கத்திலிருந்து இறங்க இல்லை சமாய் துன்யாவுடைய வானத்தின் பக்கம் இறங்க. பஸ்தானி ரெண்டாவது மின்ஹா துன்யாவுடைய வானத்திலிருந்து எல்லாரும் எங்கே இறங்குறது? பூமியின் பக்கம் இறங்குறதுன்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. கீழ்கருத்து கவர்ச்சியான கருத்து இல்லை. ஒவ்வொரு கமாதாரி நீனே விளங்குற மாதிரி, நீனே விளங்கும் போது லைஃப்னு தெரியுது. ஏன்னா ஈபித்து மின்ஹா பாதுக்குனி பாதின் அது வழக்கும் இல்லாத முஸ்தகரும் மத்தானியில் ஆயின்னு வந்துருச்சாங்க. அதுலேயே நமக்கு அறிவு சொல்லுது என்னது? அது துன்யாவில் இறக்குறது தான். ஒவ்வொரு கமாதாரி நீனே சாதாரணமாக விளங்குறதை போல இது லைவான கருத்து. இல்லை கீழே பாரு. சரி, ஜமியன் என்பது ஹாலுன் என்னவா இருக்குங்க? ஈபித்து மின்ஹா ஜமியன் அனைவர்களுமா இருக்கிற மேலே இறங்கிடுங்க. ஹாலுன் லெவலில் ஹாலு. ஆனால் தைக்கிதுவில் மானாவில் என்ன இருக்குது? தைக்கிதா எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கிட வேண்டியதான். இல்லை முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க, கியாம நாள் வரை இருக்கிறவங்களாம் மேலே இருந்து கீழே இறங்குற மாதிரி தான். அப்படித்தானே? இப்போ நம்மளாம் அங்கே தான் இருந்தோம், அங்கே இருந்தால் வந்திருக்கோம். ஏன்னா அவங்க முதுகுந்தடியிலே இருந்தோம். அப்போ ஒரே நேரத்தில் இறங்குன்னு அர்த்தம் இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லோரும் இறங்கிட வேண்டியதான அர்த்தமே தவிர இப்போமே எல்லோரும் என்ன செஞ்சிடணும் இறங்கின்னு அர்த்தம் இல்லை. இன்னும் அவங்க பிறக்கவே இல்லையே. ஏன்னா முதுகுந்தண்ட பிள்ளைகள் இருக்குதானே செஞ்சு கியாம நாள் வரை பிற இருக்கிற பிள்ளைகள்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகுந்தண்டில் இருந்தாங்க. எல்லாரும் இறங்கிட்டே இருக்காங்க. கியாம நாள் வரை என்ன செய்வாங்க? இறங்குவாங்க. ஏறிடுப்பா. அப்போ ஜமியன் என்பது ஹாலுன் ஹாலாக இருக்கும். லெபுதி வா லெபுதிலே ஹாலாக இருக்கும். ஆனால் தைக்கிதுவில் மானாவில் என்ன இருக்குது? தைக்கு இருக்குங்க. இது கண்ணோ கீரை இங்கே சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு. ஈபித்து அந்தும் எல்லாரும் இறங்க அஜ்மன் அனைவர்களும் இறங்கிட வேண்டியதான்.
இப்போ கியாம நாள் வரை இருக்கிறவர்கள்லாம் சொர்க்கத்திலிருந்து கீழே வர்ற மாதிரி தான் இருக்குது. வலிதானிக்கு இதனால தான் லாயிஸ்ததை இஜித்திமாவும் ஊற்றி இறங்குவதின் பக்கம் அவர்கள் ஒன்று கூடுவதை தேடாது. ஜமானின் வாயில் ஒரே நேரத்தில் இறங்குவதின் மீது ஒன்று கூடுவதை தேடாது. கியாம நாள் வரை இருக்கிறவங்களாம் இறங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குதான். ரைட்டுப்பா. இது எப்படின்னா கவுளிக்கு நீ சொல்கிற மாதிரி ஜாவு ஜமியான் சொன்ன மாதிரி இருக்கு. எல்லாரும் வந்தாங்க. ஜாவு ஜமியான் அடங்கலுமா இருக்குன்னு வந்தாங்கன்னா எப்படி வந்தாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்கன்னு அர்த்தம். எல்லாரும் விருந்துக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானப்பா வருவாங்க. ஒரே நேரத்தில் வந்தாங்க. அப்போ மழன்னு போகணும். ஜாவு ஜமியான் எல்லாரும் ஒட்டுமை தான் வந்துட்டாங்க. அத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. அப்போ ஜாவு ஜமியான் எல்லாரும் ஒட்டுமை தான் வந்துட்டாங்கன்னு இதில் விளங்குதா? அங்கே மழனை போட்டிருக்கணும். இங்கே ஜமியனை போடப்படுது. ஜமியனை போடப்படுன்னு தான் ஜாவு ஜமியன் எல்லாரும் வந்தாங்க, அவ்வளோதான். பிந்திலாம் வந்திருக்கலாம். சரிப்பா. அப்போ கீழே இறங்குங்க. இது பித்து மீனா ஜமியன் அனைவருமா இருக்கிற கீழே இறங்குங்க. இம்மா ஏத்தி என்னக்கும் இன்னி என்னுடைய உரத்திலிருந்து உங்களுக்கு வறுமையானால் உதன் நேர்வழி வறுமையானால் அவன் தவிய உதாயே நேர்வழியை அவர் செய்கிறாரோ வலா கோபன் அலியும் அவர்கள் மீது எந்த அச்சம் பயம் கிடையாது, தண்டிப்பானோம் என்று ஒழுங்காக நடந்துட்டான். வலாம் ஏசனூன் அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னு கவலைகிறக்கூடிய உள்ளாம் இல்லை. ஏட்டப்பா 2 ஷரத்து. உங்களுக்கு என்னுடைய உரத்தின் நேர்வழி வறுமையானால் யாராவது தொயிர்வாரையானால் யார் தொயிர்கிறாரோ 2வது ஷரத்து ஜவாபும் சேர்ந்து முதல் ஷரத்துக்கு ஜவாப். ரைட்டா? அதான் சொல்கிறாங்க. அது ஷரத்து சாணி 2வது ஷரத்து ஜவாபி என்னுடைய ஜவாபோடு சேர்த்து ஜவாபு ஷரத்தில் அவ்வல். முந்தின ஷரத்துக்கு என்னவா இருக்குங்க? முந்தின ஷரத்துக்கு ஜவாபாக இருக்கும். இந்த மாவாயில் இன்மான் இருக்கும். எப்படி இருக்கா செல்ல? இன்மா பார்த்தா இம்மான்னு என்ன செஞ்சுருக்கானம்மா இதுதான் செஞ்சு சொல்லிட்டோம். ஷரத்தில் தான் போய் மான் உடஞ்சிருக்கு. விளங்குதா? இப்போ மாவாயிருந்த மா மசீதத்துன் ஜாயிதா இருக்கும். உக்கிதத்து பிகி அதை கொண்டு தைக்கீது செய்யப்பட்டிருக்கு. இன்னும் என்ன செய்யப்பட்டிருக்கே இன்மா அதை தைக்க செய்யறதுக்காண்டி ஜாயிதாக்கப்பட்டிருக்கு. குரானில் ஜாயிதெலாம் வர ஜாயிதா வந்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். தைக்கை செய்யுது. விளங்குதப்பா? என்னுடைய புறத்திலிருந்து நேர்வழி வரும் கட்டாயம். அதை நீங்கள் தொயிருங்க. ஏன்னா இன்னும் சக்குக்குள்ளது இல்லை. இன்னும் எதுக்குள்ளது? சக்குக்குள்ளது. கட்டாயம் வரும். அப்படி வந்துச்சுன்னா நேர்வழியை தொயிருங்க. விளங்குதா? வலிதாலிக்கு இதனால தான். சரி இப்பா அது தைக்கிறதுக்கு வந்திருக்குங்கிறதுனால தான். அதாவது தக்கீலா ஹபீபாவுடைய நோன் மிகமாக இதில் நுழையும்னா எதிலே தரவு இருக்கிறதோ இவரி மண்ணை நிச்சயமாக நீ அடி. விளங்குதுப்பா? தூ மண்ணை கட்டாயமாக எந்திரிங்க. தலப்புடைய மானா வரும்போது தான் என்ன வருமா? ஹபீபா தக்கீலா அப்படின்னு வரும். இப்போ முதாரியான பேரில் வந்து தலப்புலாம் இல்லையே இங்கே வந்திருக்கேன்னா அது கூடுங்க. ஏன்னா இந்த இன்னும் வந்து தைக்கை செய்துனா மா வந்திருக்கே. இன்னும் தைக்கை செய்து தான் எது வந்திருக்கே? மா வந்திருக்கு. அதுவே இந்த பேர்லையும் தைக்கதுடைய எழுத்தான தக்கீலா அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. சொல்லு. சொல்லுப்பா. மாவாயிரம் மசீதத்துன் ஜாயிதா இருக்கும். உக்கிதத்து பிகி அதை கொண்டு தைக்கை செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்யப்பட்டிருக்கே? தைக்கை செய்யப்பட்டிருக்கு. வலிதாலிக்கு அது தைக்கை செய்யறதுனால தான் அசூன தைக்கீதுல் ஃபேலி அந்த என்ன இருக்குது? இம்மா ஏத்தி எண்ணக்கும் ஏன்னா ஏத்தி எண்ணக்கும் என்ற ஃபேலை என்ன செய்ய தைக்கை செய்வது அழகாயிடுச்சு. இல்லை விளங்குதா? அசூன தைக்கீதுல் ஃபேலி பி நூனி தக்கீலாவுடைய நூனை கொண்டு அந்த ஃபேலை தைக்கை செய்வது அழகாயிடுச்சு. ஏன்னா தலப்பில் தான் வரும். தக்கீலா ஹபீபோட நூனி இதில் வரும். எதெல்லாம் தலப்பு செய்தோ அந்த அம்ருன ஈத்த மண்ணி தரஞ்சி இதில் தான் வரும். அசூனே தைக்கீதுல் ஃபேலி பி நூனி தக்கீலாவுடைய நூனை கொண்டு ஃபேலை தைக்கை செய்வது ஏற்றி என்ன தைக்கை செய்வது அழகாயிடுச்சு. இப்போ இல்லம் எக்குன் பீகி மான தலபி அந்த முதாரியுடைய பேரில் தலைவுடைய மானா இல்லாட்டாலும் செய்தான். ஏற்றி என்ன கும்னு என்ன இருக்குது? தலைவுடைய அர்த்தமாக இருக்காங்க இல்லையா? விளங்குதா? அவை இல்லம் எக்குன் பீகி மான தலபி தலைவுடைய மானா இல்லாட்டாலும் செய்தான். அந்த தக்கீலாவுடைய நூனை கொண்டு தைக்கை செய்து அழகாயிடுச்சு. விளங்குதப்பா? அப்போ அர்த்தம் என்ன? வல் மானாகிய கருத்து நீ ஏற்றி என்னக்கும் இன்னி உதன் என்னுடைய புறத்திலிருந்து நேர்வழி வந்த வறுமையானால் இப்படி 2 வகையான முறையில் நேர்வழி வரும். ஒன்று ரசூல்மார்களை அனுப்புவேன், அடுத்து வேதத்தை அனுப்புவேன். 2 தானே இறக்குவேன். இப்படி இன்சாலின் வேதத்தை இறக்குவதை கொண்டோ அவ் இருசாலின் ரசூல்மார்களை அனுப்புவதை கொண்டோ என்னுடைய புறத்திலிருந்து நேர்வழி வர 2மே
ரெண்டும் தான் வந்திருக்கு நம்மளுக்கு. விளங்குதா? வேதத்தை இறக்குவதை கொண்டோ அல்லது ரசூல்மார்களை அனுப்புவதை கொண்டோ எழுதனப்பா. என்னுடைய புறத்திலிருந்து நேர்வழி வறுமையானால் வமன் தபியவும் மின்கும், உங்களிலிருந்து யார் அதை துயருகிறாரோ நஜாவ ஃபாஸ, அவர் வெற்றி அடைந்து விடுவார், அவர் ஜெயம் பெற்று விடுவார். விளங்குதா? சரி, இப்போ இங்கே வேதம் தான் கட்டாயம் வரத்தானே போகுது. சக்குடைய வேலை போடுறான், வார்த்தையை போடுறானே. என்ன இருக்குது? ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், ஹுதா வரத்தானே போகுது. அப்படி இருக்க இன்னும் சக்கு தானே. இன்ஷா அல்லான்னு ஏன்பா சொல்கிறோம்? நடக்கவும் செய்யலாம், நடக்காமல் இருக்கலாம். அதுக்கு தானே இன்னும் போடுறோம். இதா போட்டால் தான் உறுதி, இதா போட்டால் தான். அப்படி இருக்க இன்னும் ஏன் போடுறான்? வேதம் வரப்போகிறது உறுதி தானே. ஏன் சக்குடி எடுத்து போடுறான்? உறுதி உடைய எடுத்து போட வேண்டியது தானே. நான் வேதத்தை இறக்குறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. உன் அறிவை வச்சே சிந்திச்சு அல்லாஹ் ஒருமை இருக்கிறான், எது நீ விளங்கணுங்கிறத காமிக்கிறது இருக்கான். விளங்குதுப்பா? அவங்க இருந்தாங்கல்ல, யாரு யாரு ரப்பன் வாஹிதம் அல்ப ரப்பின்னு படித்தாங்கல்லப்பா. யாரு? ஜெயித் பின் அம்ர் பின் நுஃபைல். யாரு? ஜெயித் பின் அம்ர் பின் நுஃபைல். அவங்க ஐயாமல் ஜாஹிலியாவிலும் வஹீதா இருந்தாங்க. அப்போ அறிவை வச்சே விளங்கணும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், கல் மண்ணெலாம் கடவுள் கிடையாது. நான் வேதம் இறக்குறது நபிமார்களை அனுப்பி தான் உனக்கு சொல்லணும்லாம் தேவையில்லை. அதான் கேட்டேன். விளங்குதா? அறிவை வச்சே சிந்திக்கணுங்கிறத காமிக்குது அது. விளங்குதா? நான் எக்ஸ்ட்ரா வேதத்தையும் அனுப்பியிருக்கேன், நபிமார்களையும் அனுப்பியிருக்கேன். அதாவது இன்னமா பி அரிபி சக்கி, சக்குடை எழுத்தை இங்கே கொண்டு வரப்பட்டிருப்பதெல்லாம் அல்லாஹ் இம்மா ஏத்தி என்ன இன் போடுறான். எடுத்தனப்பா இதில் சொல்கிறதுனா விளங்குதா? இன்னமா அபி அரிபி சக்கி, சக்குடை எழுத்தை கொண்டு வரப்பட்டிருப்பதெல்லாம் இப்போ இத்தியானுல் உதா நேரு வழி வருவதுமோ காயினுன் அது நிகழக்கூடியதாக இருக்கின்ற நிலைமையிலே சக்குடை எழுத்தை கொண்டு வந்திருப்பது அன்னஹு முஹத்தமில் பின் நப்சிஹி, அது தண்ணிலே சாத்தியமாகும். வயிறு வாஜிபின் அக்கலன், அறிவிலே வேதத்தை இறக்கிறது நபிமார்களை அனுப்புவது வாஜிபு இல்லை என்ற விஷயத்திலே சாத்தியமானதாக இருக்குங்கிறது காமிப்பதற்காண்டியார். நம்ம அறிவு என்ன சொல்லுது? வேதத்தை அனுப்பணும், கிட்ட நபிமார்களை அனுப்பணும், வேதத்தை இறக்கணும்லாம் தேவையில்லைன்னு தான் காமிக்குது அறிவு. எடுத்தனப்பா. அப்போ உதாவை தருவது உண்டாகக்கூடியதாக இருக்கின்ற நிலைமையிலே சக்குடி எழுத்தை கொண்டு வருவதெல்லாம் அன்னவு முஹத்தமில் நப்சிஹி. ஆமாம், இது அன்னவு முஹத்தமில் நப்சி, அது தண்ணிலே சாத்தியமாகவும் கயிறு வாஜிபின் அக்கலன், அறிவின் மூலமாக வேதத்தை இறக்கிறது நபிமார்களை அனுப்புவது வாஜிப் இல்லை என்பதற்கு சாத்தியமாவதற்காக வேண்டியார். அறிவு சொல்லுதெல்லாம் தேவையில்லைங்க. அறிவை வச்சு அல்லாஹ் ஒருவன் இருக்காங்கிறது சிந்திக்கலான்னு வேதத்தை இறக்கி நபிமார்களை அனுப்பி பலர்களை எச்சரிக்கை செஞ்சும் விளங்க மாட்டாங்கன்னா என்ன செய்ய? அல்லாஹ் நேரடியை தருவானாக. சரி, அதுக்கடுத்து பையன் இன்னொரு செய்தி, அழகான செய்தி சொல்கிறாங்களா? ஏபா இப்போ இம்மா ஏத்தி என்னக்கும் இன்னி ஹுதன். இப்போ பாருங்கள், இங்கே விளங்கு கடை விளங்கணும் இல்லைங்கண்ணே. இப்போ இம்மா ஏத்தி என்னக்கும் இன்னி ஹுதன், என்னுடைய புறத்திலிருந்து நேர்வழி வறுமையானால் பமன் தபியவு போதும். அந்த ஹுதாவை இவன் பமன் தபியவு போதும் இல்லை, அப்படி இருக்க ஹுதாயேங்கிறான். என் நேர்வழி யார் செய்கிறாரோ லமீரை கொண்டு இடத்துல லாயிரானிஸ்மம் கொண்டு வரப்பட்டிருக்கு. பமன் தபியவு போதும் இல்லைப்பா, என்னுடைய புறத்தில் நேர்வழி வறுமையானால் பமன் தபிய அந்த ஹுதாவை இவர் தொழுகிறார் போதும். ஆனால் ஹுதா ஏன்னு நினைச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா மறுபடியும் அதை லாயிரா கொண்டு வர்றான். ஏன்னா மேலே உள்ள ஹுதா ஹாசு, நபிமார்களை அனுப்பி வேதத்தை அனுப்பி நான் நேர்வழி காட்டுவேனே ஆனால் அது அர்த்தம். ரெண்டாவது ஹுதாய் என்ன அர்த்தம்னா அது ஆமாம் இதில் விளங்குதா? அங்கே வேதத்தை இறக்கி நபிமார்களை அனுப்பி நேர்வழி காட்டுவேன். உன் அறிவை வச்சு சிந்திக்கணும், அவர் நபி தான், இது வேதம் தான், நீ சிந்திக்கணுமா. ஏன்னா கண்டவங்க நான் நபின்ட்டு வருவான். முஸ்லீம்துக்கு தான் நபின்ட்டு வந்தான். இந்த காதியானி ஒருத்தன் நபின்னு நினைச்சு வாடிக்கு செத்து போனான். இதில் விளங்குதப்பா, எத்தனையோ பேர் நான் நபின்ட்டு நினைச்சு வந்தான். விழுந்தர்கல்ல தஜ்ஜாலும் வருவான், அவன் அல்லாங்குவான். அவன் விழுந்தர்கல்ல அவன் இப்படியே வருவான், அல்லானே வருவான். இது விளங்குதப்பா. தஜ்ஜால்கள் வந்துக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு தஜ்ஜாலும் தன்னை நபின்னு சொல்லுவானான். பெரிய தஜ்ஜால் இருக்கான கடைசியில் வர அவன் ரப்புங்குவான். அப்போ கண்டவன் கடியவன்லாம் நான் நபின்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சான். யார்? அந்த காதியானி மாதிரி. இவனையெல்லாம் டக்குனு அறிவை வச்சு நம்பிடாத. விளங்கர்கள் என்ன ஹுதாவை யார் தொழிலானா அறிவை வச்சு செஞ்சுட்டு அல்லாவுடைய ஹுதா தான், இவங்க அல்லாவுடைய ரசூல் தான் அன்னு விளங்கணும். விளங்குதப்பா. கண்டவன் கடியும் எழுதிட்டு வேதம் தான் சொல்லுவான். அதை நம்பலாமா? நம்பக்கூடாது. அது கருத்தை கடந்து சொல்லுதான். அது
இதில் விளங்குதரா, இதில் புரியுதரா, இது புரியுதானே பாரு. இப்போ வந்தவொன்னு படிச்சுலாம் காமிக்கணும் எல்லாத்துக்கும். நேற்று நைட்டில் படித்த மாதிரி தெரியலையா? இப்போ கர்ரர ஹுதாவை அல்லாஹ் மடக்கி இருக்கிறான், அப்படி தானேங்க. இப்போ கர்ரர் முதல் ஹுதா, ஹுதா என்ற லெவலில் என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் மடக்கி இருக்கிறான். ஒலம் யுதுமீர், லமீராக்காத நிலைமையிலே. ஒலம் யுதுமீர்னா ஃபமன் தபியோ ஹூவே சொல்லியிருக்கலாம். ஒலம் யுதுமீர், லமீராக்காத நிலைமையில் ஹுதா என்ற லெவலை மடக்கி இருக்கிறான். ஏன் அன்னஹு அராதபி சாணி, ரெண்டாவதை கொண்டு நாடுகிறான். ஆமையை நாடுகிறான். மினல் அவ்வலி, முந்தினதை விட ஆமையை நாடுகிறான். முந்தினது என்னதே, ரசூலை அனுப்பி வேதத்தை அனுப்பி நான் நினச்சிவேன் உங்களுக்கு நேர்வழியை காட்டுவேன். இந்த குதா வந்து உன் அறிவை வச்சு ஒரு ரசூலா கண்டவங்கடையெல்லாம் ரசூலு வேதம் அல்லாவுடைய வேதம் சொல்லிட்டு வருவான். இது வேதமானு யோசிக்கணும், விளங்குதா? ஒரு ரசூல்லாவான்னு என்ன செய்யணும், யோசிக்கணும். யோசித்தாலே தெரியும் நபிமார்கள் எப்படி இருப்பாங்கன்ட்டுன்னு, விளங்குதா? உன் அறிவை பயன்படுத்தும் இது ஆமு, இது எழுதுனப்பா முந்தினதை விட. அப்போ சொல்லுங்க, லமீர் ஆக்கலையா அன்னகு அராது விசாணி, ரெண்டாவதை கொண்டு ஆம நாடி இருக்கிறான். இல்லை அவ்வளி முந்தினதை விட ஆம நாடி இருக்கிறான். ஒவ்வொரு என்ன மா அத்தாபி ரசூலு, ரசூல்மார்கள் எதை கொண்டு வருவார்களோ அது வகுத்தலாவுல் அக்கலு, அக்கலும் அதை தேடுமே. இது வேதம் தான், இவங்க ரசூல்லா தான், நான் அறிவும் தேடுமே அந்த ஒன்றாக இருக்கும். ரசூல்மார்கள் கொண்டு வந்தது அறிவு என்ன செய்யணும், இதை ஏற்றுக்கணும். உண்மையான அறிவு இது வேதம், இவங்க ரசூல்லாங்கிறத நம்பிடும், விளங்குதப்பா? நபி சொல்லாமல் எத்தனையோ பேர் பார்த்து சிந்திச்சு இவங்க நபி தான் விளங்குனாங்களே. இவங்க சாதாரணமான மனிதர் கிடையாது. இவங்க யார் கிடையாது? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கைதியாக இருக்கிறாங்க, பதிலுத்தத்தில் இன்னும் இருக்கிறாங்க, கைதாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அபராதம் போட்டாங்க. நான் எங்கே போவோம் அபராதுக்குங்கிறாங்க. நீங்கள் 3 பேருக்கு கட்டணுங்கிறாங்க. உங்களுக்கும் கட்டணும், உங்கள் சொந்தக்காரர் 2 பேர் இருக்காங்க ஏழைகள், அவங்களுக்கும் சேர்த்து கட்டணும், 160 ஊக்கியாக கட்டணுங்கிறாங்க. இதுதான் 120 60 சொல்கிறாங்க. நான் எங்கே போவேங்கும் போது நீங்கள் இந்த யுத்தத்துக்கு வரும்போது எங்கள் சின்னம்மா உம்முல் பதிட்டு ஒரு பொட்டணம் கொடுத்து இருந்தீங்கள, அதை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் போதும். நடுநிச்சில் உம்முல் பதிட்டை கொடுத்துட்டு வந்தேன் முஞ்சாயிட்ட உங்கள் அப்போ சின்ன மாட்டேன் பெரிய மாட்டேன். அது உங்களுக்கு எப்படி தெரியுதே? அப்போ நீங்கள் ரசூல்லா அஷீத் அல்லா இல்லா இல்லல்லா அஷீத் அண்ணா முகமது ரசூல்லான்னு பதில் யுத்தத்தில் கைதியாக நிற்கும் போது தான் அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு லிஸ்ட்டில் சேர்ந்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எத்தா நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் பைய தீரேன், ஆனால் போட்ட அபராதம் செலுத்தணும்னு சொன்னாங்கல்ல, அது அவங்க பேச்சை பார்த்தே ரசூலான்னு விளங்கிட்டாங்க. அல்லாஹ் தந்துருவானாங்க, கொடுத்தான் அல்லாஹ், விளங்குதா? அதெல்லாம் புகாரில் வருது. அதே அப்போ ஒவ்வொ அந்த ஆமி என்ன மா அத்தாபி ரசூல், ரசூல்மார்கள் கொண்டு வந்தது. ஒக்கத்தல்லாவுல் அக்கலும், அக்கலும் அதை தேடியதே அதுவாக இருக்கும். அக்கலும் அந்த வேதம்னு ஏற்றுக்கணும், நபின்னு ஏற்றுக்கணும், அறிவு நபின்னு ஏற்றுக்கணும். எத்தனையோ பேர் இப்படி அறிவை வச்சு சிந்திச்சு வந்தாங்க, விளங்குதப்பா? அப்போ பமன் தபிய மா அத்தாஹு, விளங்குதப்பா? நபிமார்கள் கொண்டு வந்தது யார் துயருகிறார், இப்படி அர்த்தம் வைக்கிறாங்கன்னு பாரு. பமன் அத்தாஹு, பமன் தபிய மா அத்தாஹு, ரசூல்மார்கள் கொண்டு வந்தது இவர் துயருகிறாரோ அவருமோ முராயன் வீகி, அவர் கொண்டு வந்ததிலே கவனித்த நிலைமையிலே மா யசுகதுபியில் அக்கலு, அக்கல் எதை சாட்சியம் போருமோ அந்த ஒன்றை கவனித்த நிலைமையிலே. ஏல விளங்குதானே? ரசூல்மார்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை எவர் துயருகிறாரோ அவருமோ முராயன் வீகி, அந்த ரசூல் கொண்டு வந்ததை கவனித்த நிலைமையிலே. யசுகதுபியில் அக்கலு, அக்கலதுக்கு சாட்சி போருமே வேதம்தான், இவங்க ரசூல்லா தான் இந்த சாட்சியம் போருமே அந்த ஒன்றை கவனித்த நிலைமையிலே நபிமார்கள் கொண்டு வந்ததை எவர் துயர்கிறாரோ வலாஹோவன் அலைஹிம், அவர் மீது பயம் கிடையாது. பயமே கிடையாதுங்கும் போது தண்டிக்க மாட்டான்னு பயம் இல்லைங்கும் போது அது தப்பிடுச்சேன்னு கவலை வருமா? ஃபதுலன் மேல்மிச்சப்படுத்துவதா மேல்பிடிச்சப்படுத்துகிறேன். ஹுல்லலகும் மக்ரூஹுன், ஆபத்துகள் அவர்களுக்கு நிகழ்வதில் இருந்தும் மேல்மிச்சப்படுத்துவதை மேல்மிச்ச, பயம் இல்லைன்னா ஏதாவது ஆபத்து இறங்குமா? ஆபத்து இறங்காதில்லப்பா. ஃபதுலன் ஹுல்லலகும் மக்ரூஹுன், ஆபத்தவர்களுக்கு நிகழ்வதில் இருந்து மேல்மிச்சப்படுத்துவதா மேல்மிச்சப்படுத்துகிறேன். வலாகும் எஃபூத்து அனுகும், அவர்களுக்கு தப்பாது. மஹபூபன், பிரியமானது தப்பவும் செய்யாது. ஏதோ ஒன்று சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க விருந்தில், அது நம்மளுக்கு பிரியமானது தான். கேட்டேன், அது கிடைக்கலன்னா வருத்தப்படுவோம்ல, கவலைப்படுவோம்ல. அது அங்கே சுருக்கத்தில் அதுக்கே கிடையாது. யார் யாருக்கு என்னவோ அது வந்து கிடைச்சிடும். யார் யாருக்கு என்னென்ன வச்சுருக்கானோ அவருக்கு கொடுத்ததுனால இவருக்கு இல்லாமல் போகாது, உலகத்தில் இல்லாமல் போயிடும். அப்படி தானே? சொன்னதை விட நிறைய பேர் வந்துடலாம், அல்லது ஆக்கினதே பத்தாமல் சாப்பிட்டுச்சா போயிடும். உலகத்தில் பத்தாக்குறையெல்லாம் வரதான் செய்யும், என்ன கிடைக்கலையேன்னு கவலைப்படலாம். அங்கே அந்த அதுக்கு வேலையே கிடையாது.
யார் யாருக்கு என்னத்தை வச்சுருக்கானோ கத்தரகு தகுதீரா எல்லாத்தையும் அளவிட்டு ரைட்டாக வச்சுட்டான். அதாவது வந்து நம்மளுக்கு சேர்ந்துடும். வலா எஃபூத் அணுகும் வலாகும் எஃபூத் அணுகும் மஹபூபன் பிரியமானவர்களுக்கு தப்பவும் செய்யாது. ஆகவே ஏசுனும் அழகி கவலைப்படவும் மாட்டாங்க. விளங்குதுப்பா? அப்படி இருந்தால் அல்லவா ஏசுனும் அழகி கவலைப்படுவதற்கு, அப்படி இருந்தால் அல்லவா தப்புனால் அல்லவா கவலைப்படுறதுக்கு. அங்கே என்ன செய்யாது? தப்புவே செய்யாது. சரி, ஹவுப்புக்கும் ஹுசூனுக்கும் என்ன வித்தியாசம்? ஹவுப்புனா இனி நடக்கக்கூடியதை பற்றி நினச்சி பயப்படுறது, தண்டிச்சிருவானோ இல்லையோன்னு. ஹுசூன்னா இதெல்லாம் போயிடுச்சே எனக்கு கிடைக்கலையே நினச்சா அது கவலையம். வல் ஹவுப்பு ஹவுப் என்பது அல் முத்தவக்கி எதிர்பார்க்கப்படக்கூடியதன் மீது உள்ளதாக இருக்கும். அல்லாஹ் நரகத்தில் போடுவானோ அது நடக்கக்கூடியது நினச்சி அஞ்சுறதுக்கு பேர் ஹவுஃபான். வல் ஹுசுன் ஹுசுன் என்பது அல் வாக்கி நிகழ்ந்து விட்டதின் மீது அறிவிக்கும். நிகழ்ந்து விட்டதின் மீது அறிவிக்குமா? அது எனக்கு அது கிடைக்கலையே நினைக்கிறது கவலை. ஆனால் நஃபா அணுகும் அவர்களை விட்டும் அல்லாஹ் நபி செய்துட்டான். அல் இகாப தண்டனையை நபி செஞ்சிட்டான், தண்டிக்க மாட்டேன்டான். வலா ஹவுஃபுன் அலைஹிம்ங்கிறான். விளங்குதா? அசுபத்தலவும் சபாபை அவர்கள் உறுதிப்படுத்துகிறான். விளங்குதா? எப்படி? அல்லா ஆக்கூதி வஜிகின் கடப்பான முறையின் மீதும் அபலகி வீரியமான முறையின் மீதும் விளங்குதப்பா சபாபை உறுதிப்படுத்துகிறான். தண்டனையை நபி செஞ்சிட்டான். அவங்களுக்கு தண்டிப்பானாங்கிற பயமும் கிடையாது. அது தப்பிருமோன்னு நினைச்சு இருக்குதே, கவலை எதுவும் தப்பாது. அது வீரியமாக சொல்கிறான். அல்ல தாக்கியதோடு சொல்கிறான். இல்லை விளங்குதா? உலாஹூனாலையும் உலாமிய சொல்லுங்க, ஐயமே கிடையாதுப்பா. தண்டிக்கவே மாட்டான். ஒழுங்காக நடந்துட்டான்னா இல்லை, ஒழுங்காக நடந்த ஏன் தண்டிக்கிறான்ல? என் நேர் வழி எவன் துயர்றானோ, ஒழுங்காக இருந்துடுறானோ அவன் மீது பயம் கிடையாது. அது போயிடுச்சுன்னு கவலையும் கிடையாது. இது எடுத்துனப்பா. அப்போ வலாஹூனாலையுமே தண்டனையை நபி செஞ்சிட்டான். வலாம் ஏசனில் வந்து சபாபை என்ன செஞ்சிட்டான்? உறுதிப்படுத்திட்டான். அது ஆக்குதி வதிகின் அபுலகி கடப்பான முறையின் மீது குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. உதைய பமன் தபிய உதாயன்லப்பா இருக்கே. இன்னொரு கூட்டம் எப்படி படிக்காங்களாம்? உதயல் கூட்டம் உதையன்னு படிக்காங்களாம். வலா ஹவுஃபுன் இருக்கே, இது லைஸ் உடையாமலா அமிழ்ச்சிரலா. இன்னொரு கூட்டம் எப்படி படிக்காங்க? வலா ஹவுஃபே அலைஹும்னு பாருங்க. வலா ஹவுஃபே அலைஹும், எந்த பயமும் இல்லை. எந்த ஜின்ஸை நம்பிச்சிக்கிறதா ரைட்டுப்பா? குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. உதைய அலா லுகத்தி உதயல் கூட்டத்தினுடைய அகராதியின் பிரகாரம் உதையன்னு நிச்சயப்பட்டிருக்கேன், ஓதப்பட்டிருக்கு. என்ன தூங்கிட்டு இருக்க? வலா ஹவுஃப பத்தையை கொண்டு வலா ஹவுஃபன்னு வந்துருக்கு. எந்த பயமும் அவர்களுக்கு இல்லைன்னு. சரி, இப்போ நேரம் ஆப்போசிட்டானவர்களில் பேசுகிறான். யார் என் நேர்வழியை தொழுகிறாரோ அவர்களுக்கு பயம் கிடையாது, அவர்கள் கவலை உறக்கூடியவளா இல்லைன்னு. அடுத்து வல்லதீன கபரு, யார் நிராகரிக்கிறார்களோ, வல்லதீன கபரு நான் என்னுடைய புறத்திலிருந்து வந்த ஹுதாவை யார் நிராகரிக்கிறாரோ, கதபுபி ஆயாத்தினா நம்முடைய வேத வசனங்களை யார் பொய்ப்பிக்கிறாரோ, உலாய் கசாபுன்னார் நரகவாசிகள் மும்பிகா காலிதுன் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்போ மேலே உள்ளதுக்கு நேரம் ஆப்போசிட்டானவர்கள் தானே இவங்க. கசீம் இவங்க யார்? மேலே உள்ளதில் இஸ்மு வேலு அருவு கலிமாவினுடைய பிள்ளைகள் தான் இஸ்மு வேலு அருவு. ஆனால் இஸ்முக்கு ஃபேல் ஆப்போசிட்டு, ஃபேலுக்கு அருவு ஆப்போசிட்டு, அருப்புக்கு இது ரெண்டுமே ஆப்போசிட். அப்படி தானே? எதிரிட்டே தானே? இஸ்மு வேறு, ஃபேலு வேறு, அருவு வேறு. இஸ்மு என்றால் அர்த்தம் மட்டும் இருக்கும், காலம் இருக்காது. ஃபேல்னா அர்த்தமும் இருக்கும் காலமும் இருக்காது. அர்த்தமும் இருக்கும் காலமும் இருக்கும். அருப்புனா ரெண்டும் இருக்காது, அர்த்தமும் இருக்காது காலமும் இருக்காது. ஆனால் அது முக்கியமான வேலைகளை செய்யும், இணைச்சி விடும், சேர்த்து விடும். வேலை முத்தத்தியாகிற வேலையை செய்யும். விளங்குதப்பா? அது வந்தால் தான் அர்த்தம் வரும். இஸ்முக்குள்ளே அர்த்தம் வரணும்னா, வேலுக்குள்ளே அர்த்தம் வரணும்னா அருப்பு வந்தால் தான் வரும். அது முக்கியமான வேலையை, இணைக்கிற வேலையை செய்யும். ஆக இதுக்கு வந்து என்ன செய்வாங்க? ஒன்றுக்கு ஒன்று கசீம், கலிமாவுடைய பிள்ளைகள் இஸ்மு வேலை அருப்பு. அதான் சொல்கிறாங்க, இது அத்துப்புன், இந்த வல்லதீன கபரு கதூபி ஆயாத்தினா என்பது அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும். அதான் பமன் தபிய உதாய எவ்வளோ அத்துவாக இருக்கும். இலாகினி கடைசி வரைய கசீமுல்லஹு அதற்கு ஆப்போசிட்டானதாக இருக்கும். எதற்கு? சொல்லுப்பா. ஆமாம்,
ஆமாம், ஃபமன் தபி உதாயுக்கு இது ஆப்போசிட்டு. ஏய் இவங்க துயர்றாங்க, இவனுவோ துயர மாட்டேங்கிறான். எடுத்தனப்பா. அப்போ அத்துபு நல்லா ஃபமன் தபிய உதாயாவின் மீது அத்துபா இருக்கும், அத்துபு செய்யப்படுதா இருக்கும். இது ஆகிரி கடைசி வரைய. இது கசீமுன் லவ் ஃபமன் தபிய உதாயாவுக்கு என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டாக இருக்கும். கண்ணோ கால அல்லாஹ் சொன்னான் போலும். இப்படி இருக்கு. மேலே எவன் துயர்றானோ அவனுக்கு பயமில்லை, அவன் கவலை வரக்கூடியவனாம் இல்லைன்னு அர்த்தம். இங்கே எப்படி அர்த்தம் வைக்கணும்? ஒமல்லம் எத்தபி, யார் என்னுடைய ஹுதாவை துயரலையோ, பல் கவரு பில்லா, அல்லாவை யார் நிராகரித்தார்களோ, கதவுபி ஆயாத்தினுடைய வேத வசனங்களை யார் பொய்ப்பித்தார்களோ அவர்கள் உலாய்க சுவாபுன் நார், நரகவாசிகள் உம்பியா ஹாலிதுன்னு அர்த்தம் வைக்கணும். அல்லது இப்படி அர்த்தம் கொடுக்கலாமா? கவரூபில் ஆயாத்தி, ஆயாத்துகளை யார் நிராகரிக்கிறாரோ, ஜினானன் உள்ளத்தால் ஆயாத்துகளை அவர் நிராகரிக்கிறாரோ, கதபூபிகா அந்த வேதவசனங்களை யார் பொய்ப்பிக்கிறாரோ, லிசான நாவின் மூலமாக. கதபுனா நாவினால வேதவசனங்களை பொய்ப்பிக்கிறது. அங்கே கஃபரு என்றால் உள்ளத்தால் என்ன செய்கிறது? நிராகரிக்கிறது. விளங்குதா? அப்படியும் அர்த்தம் கொடுக்கலாமா? உள்ளத்தால் நிராகரித்து நாவால் யார் பொய்ப்பிக்கிறார்னு அர்த்தம் வைக்கலாமா? அப்போ இப்போ எக்கூனில் பேரானி இது ரெண்டு பேருமே எது? கஃபரு கதபு, இது ரெண்டு பேரும் முத்தவஜ்ஜி ஹைனி, ரெண்டும் துயரக்கூடியதாக ஆகும். இப்போ எக்கூனில் பேரானி கஃபரு என்ற பேரும் கதபு என்ற பேரும் முன்னோக்கக்கூடியதாக இருக்கும். முத்தவஜ்ஜி ஹைனி இல்லை ஜாரிவல் மஜ்ரூரி, ஜாரு மஜ்ரூர் பக்கம். அப்போ என்ன அர்த்தம்? ஆயாத்தினாங்கிறது ரெண்டுலேயுமே சம்மந்தமாகுதுங்கிறான். ரைட்டுப்பா. அப்போ யார் உள்ளத்தால் நிராகரிக்கிறாரோ வேத வசனங்களை, நாவால் யார் பொய்ப்பிக்கிறாரோ, ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் ஆகுதா? இல்லை இந்த யார் மஜூர் ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் ஆகுது, ரெண்டு பக்கமும் முன்னோக்குதுங்கிறாங்க. இதில் புரிதலா? அல்லாஹ்வை யார் உள்ளத்தால் நிராகரித்து வேத வசனங்களை நாவால் பொய்ப்பிக்கிறா அப்படின்னு அர்த்தம் கொடுக்கலாம். அப்போ இப்போ எக்குல் வேளாணி இந்த ரெண்டு பேரும், கபரு கதபு இந்த ரெண்டு பேரும் முத்தவஜ்ஜி ஹைனியில் ஜாரிவல் மஜ்ரூரி, ஆயாத்தினா என்ற ஜாரு மஜ்ரூரை கொண்டு முன்னோக்கக்கூடியதாக இருக்கும். ஜாரு மஜ்ரூர் பக்கம் முன்னோக்கக்கூடியதாக இருக்கும். சரி, ஆயத்துனா என்னங்க? ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆயத்து என்பது சில அசலிலே அலாமத்துல் ஆயிரத்து வெளிரங்க ஆதாரம் அர்த்தம். ஆயத்துனா என்ன அர்த்தம்? வெளிரங்க ஆதாரம்னு அர்த்தம். வெளிரங்க ஆதாரத்துக்கு தான் என்ன சொல்லுவாங்களா? ஆயத்துங்குவாங்க. உய்காலு சொல்லப்படும் வசூனு ஆத்தி, அல்லாவுடைய படைப்புகளுக்கும் ஆயாத்துன்னு சொல்லப்படும். ஏன்னா அது அல்லாவை காமிக்குதில்லை, அது ஒரு அடையாளம் தான். காலு சொல்லப்படும் மசுனு ஆத்தி மஹ்லூகாத்தின்னு அர்த்தம். அல்லாவுடைய மசுனு ஆத்தி மஹ்லூகாத்துகளுக்கும் சொல்லப்படும். ஏன் மீன் ஐது இன்னஹா, அந்த மசுனு ஆத்துகள்லாம் ததுல்லு அது அறிவிக்குது, அலா உஜூதி சானிஇ இதை படைத்தவன் இருக்கிறான் என்பது அறிவிக்குது. இல்மியா அவன் அனைத்தையும் விளங்கி கொண்டிருக்கிறான், குதிரத்தி அவனுக்கு வல்லமை இருக்கிறது என்பது மீது அறிவிக்கிறது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் அறிவிக்குது ஒவ்வொரு வஸ்துவும். அவி குல்லி செய்யின் அவி குல்லி செய்யின் லகு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு ஆயுதம். ஒவ்வொரு வஸ்துலையும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறோம் வருது என்ன இருக்குது காமிக்கிற அத்தாச்சி எந்திரல ஏன்னா நெல்ல எந்திரிச்சு எந்திரல ரைட்டுப்பா. அப்போ மசுனாத்துகள் மின் ஐசி இன்னா ததுல்லு அலா உஜூதி சானி, கருத்தன் இருக்கிறான் என்பது மீது அறிவிக்கிறது. எடுத்தனப்பா அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், படைத்தவன் இருக்கிறான். இல்மியனுடைய இல்மின் மீது அறிவிக்கிறது. குதிரத்தி அவன் வல்லமை பெற்றவன் என்பது மீது அறிவிக்கிறது. அவை உள்ள அல்லாஹ் படைச்ச மஹ்லூக்காத்தில் அத்தனையும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறாங்கிறதுக்குள்ள அடையாளம் தான். எடுத்தனப்பா. மேலும் எப்பா மசுனாத்துகளுக்கும் சொல்லலாம், எதுக்கும் சொல்லலாம், குரானில் உள்ள ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஆயத்துன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தானேங்க? குரானில் உள்ள கலிமாக்கள் முடிஞ்சிருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு ஆயத், அர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ஆயத், மாலிகி யௌமித்தீன் ஒரு ஆயத். அதான் ஒலி குல்லி தாயிபத்தி மின் கலிமாத்தில் குரானி, குரானுடைய கலிமாக்கள் இருந்தும் ஒவ்வொன்றுக்கும் எது அல்முத்த மையீசத்தி அன்கைரியா மற்ற ஆயத்தை விட்டும் பிரித்தறிவிக்குமே. இந்த ஆயத்து வேறு அந்த ஆயத்து வேறுன்னு காமிக்குதே. ரைட்டுப்பா. ஒலிக்குள்ளி தாயிபத்தின் கல்மாத்தில் குரானி அல் முத்த மையீசத்தி அன் கைரியா மற்ற ஆயத்துகளை விட்டும் பாகுபாடு செய்யக்கூடிய குரானுடைய கலிமாக்கள் இருந்தும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆயத்துன்னு சொல்லப்படும். பிஃபஸிலீன் பிரிப்பது கொண்டு பிரித்தறிவிக்குமே, பாகுபாடு செய்யுமே. இல்லை அந்த புள்ளி ஸ்டாப் போட்ட உடனே அந்த ரவுண்டு போட்ட உடனே முடிஞ்சு போச்சு, இது அடுத்து தானே அர்த்தம். பில் ஃபஸில் பிரிப்பதை கொண்டு மற்ற வசனங்களை விட்டும் பாகுபாடு செய்யுமே. அது குரானுடைய கலிமாக்கள் இருந்தும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆயத்துன்னு சொல்லப்படும்.
ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் அந்த புள்ளி வச்சுட்டாங்கல்ல, அந்த ரவுண்டு போட்டாங்கல்ல, அதெல்லாம் ஒவ்வொரு ஆயத்து. எதை பார்த்து வைக்கிறது? வஸ்திகா குஹா. இந்த ஆயத்து எங்கே இருந்துங்க எடுக்கப்பட்டிருக்கு? என்னுடைய முஸ்தக் என்ன? வஸ்திகா குஹா ஆயத்தினுடைய முஸ்தக்கு மின் ஐயின். எதுலேருந்து வந்திருக்கான்? ஆயத்துங்கிறது ஐயிலிருந்து தான் வந்துச்சான். என்ன அர்த்தம்? அது அன்னகா அந்த ஆயத்துகள் துபையினு ஐயன் மின் ஐயின், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விளக்குது. அப்படி தானேப்பா? ஒவ்வொரு ஆயத்தையும் என்ன செய்யுதே? தனித்தனியாக ஒவ்வொன்றை விளக்குது. எடுத்துன்னு அர்த்தம் வைக்கிறது இப்பா. இது அன்னகா அந்த வசனங்கள் துபையினு ஐயன் மின் ஐயின், இது 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 இதுன்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக என்ன செய்யுது? அது தெளிவுபடுத்துகிறது. அப்போ இது எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு? ஐயிலிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அவ மீன் ஆவாயிலேருந்து எடுக்கப்பட்டுச்சான். ஆயத்துங்கிறது ஏன் ஒவ்வொன்றையும் விளங்குறதுக்கு எப்படிப்பா சொல்கிற? குரான் ஆயத்தில் வந்திருக்கு. எல்லாரும் எங்கே தான் விளங்குறதுக்கு எங்கே வருவாங்க? இந்த குரான் ஆயத்திலிருந்து இந்த வசனம் தெரியுது, இந்த சட்டம் தெரியுது, இந்த குரான் ஆயத்திலேருந்து இந்த விளக்கம் தெரியுது. அப்போ ஆதாரம் தேட விளங்குறவங்க எங்கே தான் வர்றாங்க? குரானுடைய ஆயத்துக்கு தான் வர்றாங்க. குரானுடைய எடுத்தானப்பா. அவ மீன் ஆவாயிலையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஏன் ஆவாயிலைன்னா மேலே போட்டிருக்காங்க பாரு குட்டி எழுத்தில். விளக்கம் தேடுகின்ற ஒவ்வொருவரும் ஆயத்துக்கு தான் வருவார். விளக்கம் தேடுகிற ஒவ்வொருவரும் எங்கே தான் எரிஞ்சி இலைகா அந்த ஆயத்தின் பக்கம் தான் வருவார். எடுத்தானப்பா. அசலுவா ஆயத்தினுடைய அசல் ஐயத்தின் இருக்குமா? ஆயத்துடைய அசல் எப்படி இருந்துச்சு? ஐயத்தை தான் அந்த இதை என்னவாக்கியாச்சு? ஆயத்துன்னு ஆகியாச்சு. ஐயத்து எப்படி இருக்குமா? ஐயத்து இருந்தது தான் ஆயத்துன்னு என்ன செஞ்சாச்சு? அதை மாற்றியாச்சு. சமரத்து என்பதை போல இது மாதிரி சமரத்துங்கிற மாதிரி அவ்யத்து சம்ரத்துன்னு படிக்கணும். சம்ரத்துங்கிறது தான் அவ்யத்து சம்ரத்து கரெக்டாக வருதா? அவ்யத்து என்பது தான் ஆயத்து வந்துச்சான். இப்போ பூஜ்ஜியத்து ஐநூறு களிமாவை புரட்டப்பட்டுருச்சு. அலிஃபன் அவ்யத்து சொல்லுப்பா. இல்லை ஐயத்து அவ்யத்து இந்த பாவத்தான் ஏயத்தான் என்ன ஆக்கியாச்சு? அலிபா புரட்டி ஆயத்துன்னு ஆக்கியாச்சு. உபிலத்து ஐநுகா அலிபன் அந்த ஐன் களிமாவை தான் என்னவா மாற்றப்பட்டிருக்கு? அலிபாவை மாற்றப்பட்டிருக்கு. அதான் கைரி கியாசின் சட்டத்துக்கு புறம்பாக இருக்குதா? இதெல்லாம் சட்டப்பிராரெலாம் மாற்றினது கிடையாது. கைர கியாசில் கட்டப்பட்டது. அல்லது அயத்துன் அவயத்துன் என்பது வந்துச்சான். இதுலேருந்து அவயத்திலிருந்து வந்துச்சு ஆயத்துங்கிறாரு. என்ன இருக்குது? ரமக்கத்துனா குதிரைக்குட்டி அங்கே போட்டுருக்கு பாரு. பெண் குதிரைக்குட்டி அல் ஃபரசுல் உன்சா, பெண் குதிரைன்னு அர்த்தம். ரமக்கத்துங்கிற மாதிரி அவயத்து ரமக்கத்து கேட்டால் வருதா? அவயத்து அயத்தை தான் ஆயத்துன்னு ஆக்கிட்டோம். ஒரு அழிவாக்கிட்டோம். அந்த வாவை அழிவாக்கிட்டோம். ஆயத்து அவயத்தில் ஆயத்து அவ்யத்து அவயத்தில் வாவை அழிவாக்கியாச்சு. ஆயத்து ரைட்டாக வந்துருச்சா? இப்போ இல்லத்து அது இல்லத்தாக்கப்பட்டிருப்பதினால் இல்லத்துடைய எழுத்துங்கிறனால மாற்றியாச்சு. இல்லத்தினாலே மாற்றுறதுக்கு திருப்புறத்துக்கு இல்லத்துக்கு தகுதியான எழுத்து தான் இல்லத்து. இல்லத்துடைய எழுத்தினாலே என்ன அர்த்தம்? மாற்றலாம் திருப்பலாம் எல்லாம் வேணாலும் செய்யலாம். அது பலகீனமானது. அல்லது ஆயியத்துன் எதுலேருந்து வந்துச்சான்? ஆயியத்துலேருந்து வந்தது. காயிலத்துங்கிறதை போல உதிபதி அம்சத்து ஆயியத்தில் உள்ள அம்சாவை போக்கியாச்சு. ஆயியத்துன்னு ஒரு அம்சம் இருக்குல்லப்பா, அதை போக்கியாச்சு தக்வீபன் லேசுக்காக. சரி முடிஞ்சு. ஒல் முராது இங்கே நோக்கம் விளங்குதுப்பா. ஒல் முராது ஆயாத்தினா ஆயாத்தினா என்பது கூட நோக்கம். நம்முடைய வேதவசனங்களை யார் பொய்ப்பிக்கிறார்கள் இருக்குல்லப்பா, இந்த ஆயாத்தினா என்பதை கூட நோக்கம். அது ஆயாத்து முனஸ்ஸலத்து அல்லாவால் இறக்கி வைக்கப்பட்ட ஆயத்துகளாக இருக்கும். அவுமாய உம்முகா அவைகளையும் அடையவளையும் ஒல் மகூலத்து இன்னும் அறிவும் அடையவளையுமே அதுவாக இருக்கும். அறிவு எதையெல்லாம் அத்தாட்சின்னு சொல்லுதோ அதை உள்ள என்ன செய்யும்? இப்போ அல்லாவால் இறக்கப்பட்டதையும் இன்னும் அறிவு எதையெல்லாம் அத்தாட்சின்னு சொல்லுதோ அதையெல்லாம் என்ன செய்யும்? ஆயாத்துக்கிறது எடுக்கும். சரி. தம்பிகுன்னு உணர்த்தல் வகை த மஸ்தக்க வகது த மஸ்தக்கல் அஷிவியா வகது அஷிவியா அஷிவியாங்கிற கூட்டம் ஆதாரம் பிடிக்கிறாங்க. விரும்புவா வகத்த மஸ்தக்கல் அஷிவியா வளவலன்னு பேசுவானுவோ. அஷிவியா கூட்டம் விளங்குதா? அஷிவியா கூட்டம் ஆதாரம் பிடிக்கிறானோ ஆதில் கிறிஸ்டின் சம ஆதமலை தான் அந்த மரத்துக்கிட்ட நெருங்காதிக்க நெருங்கிட்டாங்கல்ல என்ன இருக்கண்ணே. அதிலிருந்து நபிமார்கள்லாம் என்ன கிடையாது? மோசம் கிடையாதுங்கிறான். பாவத்தை விட்டு விளக்கம்லாம் சொல்லுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆதாரம் கொண்டு வர்றாங்க பாரு. வகத்த மஸ்தக்கத்தில் அஷிவியா
அஜிபியா கூட்டம் ஆதாரம் பிடிக்கிறாங்க. யாதில் கிசத்தி ஆதமில் தான் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டாங்கல்ல, இதை கொண்டு ஆதாரம் பிடிக்கிறாங்க. அதான் அதமி இஸ்மத்தில் அம்பியா நபிமார்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் இல்லை என்பது மீது ஆதாரம் பிடிக்கிறாங்க. அலைஹிம் ஸலாம் இந்த உஜூவின் பல வகையான முறையில் ஆதாரம் பிடிக்கிறாங்க. அல்ல அவ்வளவு முந்தினது என்ன? அண்ணா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸலவாத்துல்லாஹி அலைஹிம் காண நபியாக இருந்தாங்க. ஆனால் வர்த்தகபல் மன்னிகி அணுகு தடுக்கப்பட்டது செஞ்சிட்டாங்க. வர்த்தகபல் தடுக்கப்பட்டது போய் என்ன செஞ்சிட்டாங்க. விளங்குதா? ஒல் முர்த்தகிபு லகு தடுக்கப்பட்டதை செய்கிறவர் ஆசின் பாவியாக இருக்கும். அவன் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர் இல்லைன்னு கொண்டு வர்றாங்க. இதை விளங்குதப்பா? மனுவி என்ன செஞ்சிட்டாங்க. ஒல் மனா ஒல் முர்த்தகிபு லகு தடுக்கப்பட்டதை செய்கிறவர் ஆசின் யார் தான்? குற்றவாளி. வஸ்தானி ரெண்டாவது அன்னகு ஜுயில பிர்த்தி காபிகி அந்த பாவத்தை செய்வதன் மூலமாக மின லாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு ஆக்கப்பட்டுட்டாங்க. ஏன்னா அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான், ஒரு லாலிமு மல்ஊனுன் லாலிமுனா சபிக்கப்பட்டவர். ஏலி கௌலி தாலா அல்லாவே சொல்வதினால் அலா லானத்துல்லாஹி லாலிமீன் அல்லாவுடைய சாபம் லாலிமீன்கள் மீதாக இருக்கும். இப்போ லாலிம் ஆகிட்டாங்கல்ல, நபி மீது சாபம் இறங்கிருச்சு. நபியின் மீது எப்படிங்க சாபம் இறங்கும்? பஸ்ஸாலிசு மூணாவது அன்னவு தாலா அல்லாஹ் அசனது இலைகள் இசியானவள் கைய இசியானையும் கையையும் அவர்களின் பக்கம் சேர்த்துருக்கான வருது இல்லை. கால அசா ஆதமு ரப்பகு கவா ரப்புக்கு மாறு செஞ்சுட்டாங்க, கவா வழி தவறிட்டாங்க. அப்போ கையையும் இசியானையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பக்கம் சேர்த்துட்டாங்க. விளங்குதா? ஆகவே நபியாக இருந்தால் அப்படி செய்ய மாட்டாங்கல்ல. வர்ராபியும் நான்காவது அன்னவு தாலா அல்லாஹ் லக்கனவு தௌபத்தை தௌபாவை உதிக்க செய்தான். தௌபாவை நான் மேலே சொன்னோம்ல என்ன உதிக்க செஞ்சாடுனே, அதெல்லாம் ஓதிட்டோம். தௌபாவை உதிக்க செய்தான். ஒய்ய ருஜு அணி தம்பி பாவத்தை விட்டு திரும்புவதாக இருக்கும். ஒன் நதமு அலை அது மீது வருத்தப்படுவதாக இருக்கும். அதே வருத்தப்பட வச்சான், பாவத்தை விட்டு திரும்ப வச்சான்ல. அவன் நபிமார்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர் இல்லைங்கிறதாலும் செஞ்சிட்டாங்க. ஒல்காமிசு ஐந்தாவது ஏத்திராபுகு அவங்களே விண்ணப்பிச்சதாக இருக்கும். அன்னவு ஹாசிருன் அவங்க நஷ்டவாளர். லவுலா மகவீரத்துல்லாஹி ஈயாகும் அவர்களை எல்லாம் மன்னிக்க விட்டே இல்லா மன்னிக்கலைன்னா நஷ்டவாளர் அவங்களே சொல்கிறாங்கல்ல. எப்படி? இப்போ இல்லம் தகுவில்லைன்னா எங்களை நீ மன்னிக்கலைன்னா தராம்னா எங்களுக்கு இறக்கம் காட்டலைன்னா கூட நம்ம ஹாசினி இந்த அவங்களுடைய சொல்லை கொண்டு மன்னிப்பு இல்லைனா நஷ்டவாளர் என்று அவர்களை விண்ணப்பிப்பதினால் அவர்கள் என்ன இருக்குது? நஷ்டவாளர் என்று விண்ணப்பிப்பதினால் அவங்க மோசம் கிடையாது. வல் ஹாசிரு நஷ்டவாளர் என்பவர் மையக்குனதா கபீரத்தின் பெரும்பாவத்தை உடையவர், பெரும்பாவம் செஞ்சிட்டாங்க. வசாதிசு ஆறாவது அன்னவு லவுலம் எதிரிபு அவர் பாவம் செய்யலினா லம் எஜிரி அலகி மாஜரா அவர் மீது நடந்திருக்காரு. கீழே இறக்கி விட்டான். என்ன செஞ்சான்? கீழே இறக்கி விட்டான். வேட்டியை வந்துருச்சு. என்ன செஞ்சிருச்சு? வேட்டியை வந்துருச்சு. சொர்க்கத்திலிருந்து இறக்கி விட்டான், கீழே இறக்கி விட்டான். விளையாடு கேட்டேன். அவன் பாவம் செஞ்சதுனால தான் என்ன செஞ்சிருச்சு? கீழே இறக்கி விட்டுட்டான். வாங்குறாங்க வாகுறது அவன் வந்து இதுக்கு ஜவாப் எடுத்து வருது அடுத்து.